ஹே கைஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருப்பீங்க. இந்த E20 ஃபியூயல்னால வந்து எல்லாரும் வந்து எல்லா டிரைவர்ஸும் வந்து மைலேஜ் கம்மி ஆயிடுச்சு. இது நல்லதே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடுல வந்து கவர்மெண்ட் பார்த்தோம்னா, இது வந்து என்விரான்மென்டல் பெனிஃபிட்டுக்காகவும், ஃபார்மர்ஸோட பெனிஃபிட்காகவும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஓவரால் எக்ஸ்பென்ஸ வந்து கம்மி பண்றதுக்காகவும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி டீட்டெயில்டா என்ன ப்ராப்ளம்? இதனால என்ன ப்ராப்ளம் வரும்? இது வந்து சேஃப் தானா? இத நம்ம யூஸ் பண்ணலாமான்றது தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த E20 அப்டின்னா என்ன அப்டின்னா, 80% ஃபியூயலும், 20% எத்தனாலையும் வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இத தான் வந்து நம்ம E20 ஃபியூயல்ன்ற மாரி சொல்றோம். ஸோ இந்த எத்தனால் மோஸ்ட்லி எதுலருந்து வருது அப்டின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர்ஸ் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்குவோன்ற மாரி சொல்றாங்க. இது மேஜரா வந்து இந்த கார்ன், சுகர் கேன் இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லேருந்து பை ப்ராடக்ட்டா வர்றது தான் வந்து நம்மளுக்கு இந்த எத்தனாலு. இத வந்து ஒரு 2, 3 ஃபேக்டரி வச்சு அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து இதுல மிக்ஸ் பண்றாங்க. ஸோ இது மிக்ஸ் பண்றனால நம்மளுக்கு வந்து பல பில்லியன் டாலர் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து நம்ப ஒரு ஒரு ஆயில் ஒரு பேரலுக்கும் வந்து இவ்வளோன்ற மாரி பே பண்றோம். ஸோ இந்த 20% மிக்ஸ் பண்றனால ஓவரால் 20% க்ரூட் ஆயில் நம்ம வாங்குறது வந்து கம்மியாகும். அதனால வந்து ஓவரால் இந்தியாக்கே வந்து அ எக்ஸ் இம்போர்ட் பண்ற அந்த இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஓவராலா பெனிஃபிட்டா இருக்கும். பிளஸ் இந்த எத்தனால் வந்து நல்லாவே பர்ன் ஆகும். அதனால வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஓவராலா எமிட் பண்றது வந்து கம்மியாகும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து என்விரான்மென்ட் சைடும் சரி, ஃபார்மர் சைடும் சரி, நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அதிகம்ன்றதுனால கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்றதா சொல்றாங்க. மோஸ்ட்லி 25, 26க்குள்ள எல்லா எல்லா பங்க்லயுமே வந்து E20 தான் மாத்தணும் அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. இயர்லி 2000ல வந்து நம்ம வந்து 5%ன்ற மாதிரி யூஸ் பண்ணோம். E5 சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இயர்லி 210ல வந்து அதான் 2010க்கு அப்புறம் வந்து நம்ம E10 மாதிரி எல்லா ஸ்டேட்லயுமே வந்து குளோபலா அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து 23ல வந்து மொத்தம் 84 அவுட்லெட்ல வந்து 11 ஸ்டேட்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்ப 25, 26ல வந்து நேஷன் நேஷன் ஃபுல்லாவே வந்து நம்ம ரோல் அவுட் பண்ண போறோம்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது 2017க்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து அந்த அளவுக்கு காம்பேட்டபிளா இருக்காது. மேபி 2017க்கு அப்புறம் வந்திருந்தது அப்டின்னா, உங்க கார் வந்து E20க்கு வந்து போடலாம். பிரச்சனை கிடையாது. இப்ப 25க்கு அப்புறம் வர்றது எல்லாமே வந்து ஃபுல்லாவே வந்து E20 காம்பேட்டபிளா தான் இருக்கணுன்ற மாதிரி சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எதுக்காக? மெயினா வந்து 3 பாயிண்ட் தான் இருக்கு. ஆயில் இம்போர்ட்ட வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஃபார்மர்ஸ் வந்து சுகர் கேன்லருந்து கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்குமே வந்து ப்ராஃபிட் அதிகமாகும். அதே மாரி என்விரான்மென்ட்லயுமே வந்து லோவர் எமிஷன் இருக்கும் அப்டின்றதுக்காக தான் நம்ம இத யூஸ் பண்றோம்ன்ற மாரி சொல்றாங்க. ஸோ இம்போர்ட் பெர்சன்டேஜ் வந்து 40% வரைக்கும் ரெடியூஸ் ஆகும். ஃபார்மர்ஸ வந்து 30% வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். என்விரான்மென்ட்லயுமே 30% இம்பாக்ட்ட வந்து ரெடியூஸ் பண்ணலாம் குளோபலா. அதாவது நம்ப நேஷன் வைஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியால மட்டும் தான் பண்றோமா? இந்தியால மட்டும் தான் இந்த மாரிலாம் பண்றாங்களா? அப்டின்னா கிடையாது. குளோபலாவே இது பண்றாங்க. இந்தியா வந்து தனியா கிடையாது. பிரேசில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இத இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க. அவங்க வந்து E27+ அப்டின்னு சொல்லிட்டு 27%க்கு மேல அவங்க யூஸ் பண்றாங்க. USA வந்து E10 யூஸ் பண்றாங்க. இப்ப நியூயர் காருக்கு வந்து E15 மாதிரி அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. தாய்லாந்துல வந்து ஆல்ரெடி வந்து E20ன்றத வந்து நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க. பிலிப்பைன்ஸ்லயும் வந்து E20ன்றது வந்து வாலண்டியரா அலோ பண்றாங்க இப்ப. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியா வந்து இப்பைக்கும் முன்னாடிக்கும் பார்த்தா ஆல்ரெடி நம்ம E10 யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால, அது வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காதுன்ற மாரி கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு இதுன்னா, மைலேஜ் வந்து லாஸ் ஆகுது அப்டின்ற மாதிரி வந்து நெறைய யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. நம்ம 2023க்கு அப்புறம் தான் வந்து மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ணாங்க E20. இதுல என்னன்னா கவர்ன்மென்ட் வந்து சொல்றது என்ன அப்டின்னா, அவங்க வந்து நியூ கார்ல வந்து 1-3% வந்து டிராப் இருக்கும். ஓல்டு கார்ல வந்து 3-6% வந்து மைலேஜ்ல டிராப் இருக்குன்ற மாரி கவர்ன்மென்ட் சைட்ல சொல்றாங்க. ஆனா ஜெனரலா யூசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 2-4% நியூ கார்ஸ்லயும், ஓல்டு கார்ஸ்ல வந்து 8-10% மேல கூட சில பேருக்கு வந்து மைலேஜ் டிராப் இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க. இதனால தான் வந்து நெறைய பேர் வந்து கோவப்படுறதுக்கான ரீசனுமே ஏன் இத எடுத்துட்டு வந்தாங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இதுல மேஜரா இப்ப கார் வச்சிருக்கோம் அப்டின்னா, நம்ம இன்ஜின்க்கும் வந்து அந்த பெட்ரோல் அவுட்லெட் அந்த பெட்ரோல் இருக்க இடத்துக்கு வந்து ஆபத்துன்ற மாதிரி சொல்றாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்டின்னா, எத்தனால் வந்து வாட்டர வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுன்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதுவும் இல்லாம இது வந்து நம்மளோட மெட்டீரியல வந்து கரோட் பண்ணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. துரு பிடிக்க ஆரம்பிக்கும் ஈஸியா அப்டின்னு சொல்றாங்க. ஜெனரலா வந்து ஒரு 15 இயர்ஸ்ல உங்களுக்கு
துரு பிடிக்குது அப்படின்னா, அது வந்து மேபி ஒரு 8 to 9 இயர்ஸ்லயே துரு பிடிக்குன்ற மாதிரி இருக்கு. 2017க்கு அப்புறம் வந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க மெட்டீரியல் வைஸ். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்றோம். ஆனா வந்து இப்ப அதிகமா யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 15, 16க்கு முன்னாடி நீங்க வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து E20 வந்து அவாய்ட் பண்ணுங்க. 17க்கு அப்புறம் இருக்கீங்க அப்படின்னா போடலாம். பட் ரெகுலர் செக்கப் வச்சுக்கோங்க. ஃபியூயல் ஹோசஸ் வந்து ரெகுலரா சேஞ்ச் பண்றது, கரோட் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்றது, இந்த மாதிரி வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணிக்கங்க. இப்ப ப்ரோஸ்ன்னு பார்த்தோம்னா, கிளீனர் எமிஷன், ஆக்டேன் வந்து அதிகமா இருக்கனால இன்ஜின் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும். எனர்ஜி செக்யூரிட்டி, ரெடியூஸ்டு க்ரூட் இம்போர்ட் பண்றோம். ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றோம். ஸ்டேபிள் சுகர் கேன் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இதுல கான்ஸ்ன்னு பார்த்தோம்னா, லோவர் மைலேஜ். ஏன் லோவர் மைலேஜ் அப்டின்னா, நம்ம பெட்ரோல விட இதுல வந்து 30% லெஸ் எனர்ஜி வந்து இருக்கறனால, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம 10% யூஸ் பண்றோம். இன்னொரு 10% யூஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு 15% வந்து எனர்ஜில டிராப் இருக்கும். ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு மைலேஜுமே கம்மியாகும். அப்புறம் காம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ. இப்ப மெட்டீரியல் வந்து கரெக்ட்டா இல்ல அப்டின்னா, சீக்கிரமா வந்து கரோட் ஆகும். அப்புறம் பெட்ரோல் பங்க்ல வந்து கிளியரா லேபிள் வந்து ஒட்ட மாட்றாங்க நெறைய இடத்துல. அதுவுமே வந்து நம்மளுக்கு கன்ஃப்யூஷன் கிரியேட் ஆகுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது நம்ம எப்படி பார்த்தாலும் 2025க்கு அப்புறம் வந்து ஃபுல்லாவே வந்து இத மாத்த போறோன்ற மாரி தான் போது. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 2025க்கு அப்புறம் வாங்குறவங்க எல்லாருமே வந்து பிரச்சனை இல்லாம போடலாம். பெருசா உங்களுக்கு அஃபெக்ட் இருக்காது. 17, 18க்கு அப்புறம் வாங்குனவங்களுக்குமே ஒரு பெரிய டிராபேக் இருக்காது. அதுக்கு முன்னாடி வாங்குனீங்கன்னா மட்டும் பார்த்து போடுங்க. கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிளீனர் என்விரான்மென்ட், ரெடியூஸ்டு இம்போர்ட் எல்லாமே கிடைக்குது. ஸோ இதனால நம்ப நார்மல் மக்களுக்கு என்ன நடக்குது? இப்ப கவர்ன்மெண்ட் வந்து E10, E20 எல்லாமே ஆப்ஷனா குடுத்துட்டு, E10 போட்டா காசு அதிகம், E20 போட்டா காசு கம்மி அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிரைஸ குறைக்க போறாங்களா? அப்டின்னா கிடையாது. இப்ப எல்லா காசுமே வந்து கடைசில கவர்ன்மெண்ட் தான் சாப்பிடுற மாதிரி இருக்கு. நம்ப நார்மல் மக்களுக்கு வந்து பெனிஃபிட்ன்னு பார்த்தா, இந்த மணி விஷயத்துல வந்து கிடையவே கிடையாது. ஃபார்மர்ஸையும், என்விரான்மென்ட்டையும் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் ஆனா தான் பெட்டரா இருக்கும். ஸோ இது வந்து பெட்ரோலுக்கு மட்டும் தான். டீசலுக்கு வந்து கிடையாது. டீசல் கார் வச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கிடையாது. ஸோ ஐ அம் ஹேப்பி. பெட்ரோல் மேபி அவங்க வந்து பிரைஸையுமே ரெடியூஸ் பண்றாங்க. 10% இன்கிரீஸ் பண்ணிட்டு அப்டின்னா, அது வந்து யூசருக்குமே பெனிஃபிட்டா இருக்குன்ற மாரி பார்க்குறேன். நீங்க எந்த வெஹிக்கிள் மாடல் வச்சிருக்கீங்க? பெட்ரோல் யூஸ் பண்றீங்களா? டீசல் யூஸ் பண்றீங்களா? உங்களுக்கு இந்த மாரி டிஃபரன்ஸ் நீங்க பார்த்திருந்தீங்க அப்டின்னாலுமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பை. சி யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.